ஓகே, இப்போ சம் நம்பர் 20 பார்க்கலாம். From the following facts, you are required to calculate the total purchase. Total purchase வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா, பில்ஸ் பேயபிள் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, கிரெடிட்டார்ஸ் ஓப்பனிங், பில்ஸ் பேயபிள் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, கிரெடிட்டார்ஸ் அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் பே டு கிரெடிட்டார்ஸ், ஸோ அந்த வருஷம் எவ்வளோ பே பண்ணணுன்றது சொல்லியிருக்காங்க, பில்ஸ் பேயபிள் டிஸ்சார்ஜ் வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், டோட்டல் பர்ச்சேஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, பில்ஸ் பேயபிள் ஆன் 1st January வந்து 5000 ருபீஸ் இருக்குன்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கிறோம். சரிங்களா? ஸோ நான் அப்படியே கலர் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அமௌண்ட்டை. அப்புறம் இப்படி தென் கிரெடிட்டார்ஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, சேம் அதே மாதிரி. ஸோ கிரெடிட்டார்ஸ் ஒரு 6000. நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் க்ளோசிங் பேலன்ஸ் ஒரு 7000. ஸோ அதுவும் வந்து நம்ம ஒரு 7000 ருபீஸ் நம்ம இது பண்ணிக்கிறோம், போட்டுருக்கோம். சரிங்களா? பில்ஸ் பேயபிளில் டெபிட் சைடில் நம்ம கொண்டு வந்து போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் கிரெடிட்டார்ஸ் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, சேம் க்ளோசிங் பேலன்ஸ் கேரிடான்னு சொல்லிட்டு அமௌண்ட் எடுத்து போட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கேஷ் பே டு கிரெடிட்டர்ஸ், ஸோ ஒரு 30,200 இருக்குது. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு பே பண்ண அந்த அமௌண்ட்டு, அதுவும் ஒரு வகையான எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் வந்து கேஷ் பில்ஸ் பேயபிள் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து ஒரு 8,900. ஸோ இங்கே பில்ஸ் பேயபிள்னு நம்ம பே பண்ணது ஒரு 8,900. சரிங்களா? நெக்ஸ்ட் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். சரிங்களா? ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் நடந்திருக்குது. ஸோ அது எவ்வளோன்னா ஒரு 1,200 ருபீஸ், ஒரு 1,200 ருபீஸ் போட்டுரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கேஷ் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸ் நம்ம இங்கேயே போட்டுறோம். கேஷ் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு 25,800 ருபீஸ்ன்னு போட்டுருவோம். சரிங்களா? ஸோ அது வேணால் இப்படி கலர். ஸோ 25,800 போட்டு. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறதான். ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய ரெண்டு டோட்டல் பாருங்கள், 8,900 ப்ளஸ் ஒரு 7,000 போட்டோம்னா உங்களுக்கு டோட்டல் பண்ண எவ்வளோ வரும்னா ஒரு 15,900 வருது. இங்கே ஒரு 5,000 தான் இருக்குது. ஸோ அப்போ கிரெடிட்டர்ஸ் வந்து நமக்கு 10,900 ருபீஸ் வருது. ஸோ இந்த அமௌண்ட்டு கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம காமிக்கணும். சரிங்களா? ஸோ 10,900. இப்போ இந்த 30,200, 1,200, 10,900, 4,000 ஆட் பண்ணிங்கன்னா 46,300 அப்படிங்கிற அமௌண்ட் வரும். ஸோ அதுலேருந்து 6,000 லெஸ் பண்ணோம்னா 40,300ங்கிறது கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ இப்போ டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா, ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் ப்ளஸ் கேஷ் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ வேல்யூ எவ்வளோங்கன்னா ஸோ வேல்யூ எவ்வளோ 40,300. கேஷ் பர்ச்சேஸ் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்குறாங்க 25,800. ஸோ டோட்டலாக 66,100 ருபீஸ் அப்படிங்கிறது நமக்கு இது ஆன்சராக வரும். சரிங்களா? இந்த ஆன்சர் மட்டும் நான் போல்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான் இங்கே நாம் கண்டுபிடிச்சது இதோ ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இதான் சம்மு. இது சும்மா வந்து சாதாரணமாக ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. 5 மார்க்ஸு, ஈவன் 2 மார்க்ஸில் கூட மேபி கேட்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.